அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் என்னுடைய ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ நான் ஆரம்பம் செய்கின்றேன். நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சதக்கத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தர்மம் இது சம்பந்தமான விளக்கத்தை என்ன செய்ய போறோம், இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்த சதக்கத்துல் ஃபித்ரோட நோக்கமே என்ன அப்படிங்கும் போது, ஏழைகளும் மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும், ஏழைகளும் இந்த பெருநாளை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கொண்டாட வேண்டும், அவர்களும் இந்த நாளில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி வைத்தார். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹதீஸ்ல வருகின்றது, ஜகாத்துல் ஃபித்ரி சதகத்துல் ஃபித்ர் இருக்கின்றது, சாஅம் மின தமீரி சாஅம் மின ஷாயிரி, பேரிச்சம்பழத்திலிருந்தும் கோதுமையிலிருந்து என்ன செய்யலாம், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சதகத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹதீஸ்ல வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமரபிகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏவனாங்க, அன்து கபலல் குரூஜின் நாசி இல ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி மக்கள் வெளிக்கிளம்பி செல்வதற்கு முன்பாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெருநாளுடைய பிறையை பார்த்து விட்டார் என்று சொன்னார். பெருநாளுடைய தொழுகைக்கு போர்வதற்கு முன்பாக வர என்ன செய்யலாம், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். பொதுவாக இன்னைக்கு ஜகாத்துல் ஃபித்ருக்கு நிறைய குளறுபடிகள் இருக்குது. நிறைய பெரிய இயக்கங்கள் என்ன செய்யறாங்க, நாங்க கொடுக்குறோம், எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க சரி கொடுத்துடுறோம் அப்படின்னு மொத்தமா அமௌண்ட்டை வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க அரிசியாகவோ அல்லது மளிகை சாமான்களாகவோ என்ன செய்யலாம் கொடுக்குறாங்க. பொதுவாகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோன்பு வச்சோம், நோன்புல நம்ம அறியாம சில தவறுகளை செஞ்சிருப்போம். நம்மளுடைய கண்கள் தவறு செஞ்சிருக்கலாம், நம்முடைய வாய் தவறு செஞ்சிருக்கலாம், நம்முடைய கைகள் தவறு செஞ்சிருக்கலாம், நம்முடைய கால்கள் தவறு செஞ்சிருக்கலாம், நம்மளை அறியாமலே சில தவறுகளை என்ன செஞ்சிருக்கோம், நிகழ்ந்திருக்கும். இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காண்டி தான் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி வைத்தான். அதாவது ஹதீஸ்ல வருகின்றது, ஜகாத்துல் ஃபித்ரி தஹுரத்துல் ஸாயிமி மினல் லஹவி வர்ரஃபஸி, நோன்பாளிடமிருந்து ஏற்பட்ட வீணான விஷயங்கள், இதை விட்டும் நோன்பாளியை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. துஆமத்துல் மசாக்கீன் என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப இந்த ஜகாத்துடைய ஃபித்ருடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தொகையா வைத்துக் கொண்டோம் சொன்னால் இன்னைக்கு ஹனஃபி மதுஹப் படி சுமார் 90 ரூபா வந்து கொடுக்கணும். சரி, இந்த 90 ரூபாவை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார். இப்போ இந்த குடும்ப தலைவனுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, அதாவது இவருடைய செலவை வைத்து யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். உதாரணமாக ஒரு வீட்டில் ஃபேமிலி மேன் ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு, அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய தகப்பனாரோ அல்ல தாயாரோ அமௌண்ட் கொடுத்தாங்க. 6 பேருக்கு கணக்கு எவ்வளோ ஆச்சு, 540 ரூபா ஆச்சு. இப்போ 540 ரூபாவை இவர் பெருநாளுடைய திடலுக்கு போறதுக்கு முன்பாக, பெருநாளுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்பாக என்ன செய்யணும், இந்த தொகையை நாம் கொடுத்து விட என்பதாக மார்க் உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஏழைகளுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே வசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு, உங்களுக்கு உரிமைப்பட்டவர்கள் மத்தியிலே கொடுங்க. அதே நேரத்தில் இயக்கங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, நல்ல உண்மையான நபர்களாக இருந்தால், தீன்தாரிகள் இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய நபர்களாக இருந்தால், இவர் ஜகாத்துல் ஃபித்ரை முறையாக சொல்லியிருப்பார்கள் சொன்னால் அவர்கிட்ட கொடுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர்களை அதனுடைய தொகைகளை நியாயமான முறையிலே உரிமைப்பட்ட நபர்களை சென்றடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதை லைக் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.